கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. கோடி அற்புதரான புனித அந்தோணியாரை நினைவு கூறுகிற இந்த நாளில் அந்த புனிதரிடத்தில் நம் வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மறைசாட்சிகளான புனித சார்லஸ் லுவாங்கா மற்றும் அவருடைய தோழர்களை நினைவு கூர்ந்து விழா ஏறெடுக்கிற இந்த நாளில் அவர்களின் தியாகத்தை போற்றி நாமும் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டுமென்றால், கிறிஸ்துவின் மதிப்பீடுகளின்படி வாழ வேண்டுமென்றால், நம் வாழ்க்கையிலும் சில தியாக முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். இந்த தியாகங்களின் வழியாகத்தான் கிறிஸ்துவை நாம் பிறரிடத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியும். தன் உயிரையே கொடுக்கிற அளவிற்கு துணிவோடு சாவை ஏற்றுக்கொண்ட லுவாங்கா மற்றும் அவருடைய தோழர்கள் எதையும் அவர்கள் பொருட்படுத்தவில்லை. யாரை பற்றியும் அவர்கள் கவலைப்படவில்லை. அந்த அரசின் அச்சுறுத்தல்கள், பயமுறுத்தல்கள், மிரட்டல்களுக்கு அவர்கள் ஓடி ஒளிந்து கொள்ளவில்லை. மாறாக துணிவோடு அவர்கள் முன்வந்தார்கள். சாவை ஏற்றுக்கொள்ள முன்வந்தார்கள். கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்துவதற்கு தயாராக இருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொண்டால் இந்த உலகத்தையே ஆதாயமாக்கிக் கொள்வதாக கருதினார்கள். கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்துவதின் வழியாக இயேசு கிறிஸ்துவின் துன்பக்கின்பத்தில் பங்கெடுத்து இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு சாட்சிகளாக நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்ற பாக்கியம் பெற்றவர்களாக அவர்கள் இருக்கப் போகிறார்கள் என்பதனால் துணிவோடு அவர்கள் அந்த மரணத்தை எதிர்கொண்டார்கள். தீமையை எதிர்த்து நின்றார்கள். கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் மாறினார்கள். என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, நாமும் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் வாழ இந்நாளில் வரம் வேண்டி ஜெபிப்போம். ஆமீன்.